மத்திய கிழக்கு நாடுகளில் போர் விரிவடைந்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இதனால் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 60 உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அதன் முன்பதிவுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 21 நாட்கள் இடைவேளையில் முன்பதிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 25 நாட்களாக உயர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக வணிக சிலிண்டர்கள் திருவள்ளூரில் உள்ள அனைத்து ஹோட்டல்களிலும் போதுமான கையிருப்பு இல்லை எனவும் இதனால் உணவு சமைப்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் ஹோட்டல்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் ஒரு சில ஹோட்டல்களில் ராக்கெட் அடுப்பு, நீராவி அடுப்பு ஆகியவற்றின் மூலம் உணவு தயாரித்து வருவதாகவும் சிலிண்டர் தட்டுப்பாடு நீங்கும் வரை இதில் உணவு தயாரிக்க முடிவு செய்திருப்பதாகவும் ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எரிவாயு சிலிண்டருக்கு ஆகும் செலவை விட இந்த ராக்கெட் அடுப்பு மற்றும் நீராவி அடுப்பு மூலம் உணவு தயாரிக்கும் போது செலவும் வெகுவாக குறையும் என்றும், தற்பொழுது ஈரோடு, சேலம், திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் இவை அதிக அளவில் பயன்பாட்டில் இருப்பதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சில ஹோட்டல் உரிமையாளர்கள் இதனை தற்பொழுது உபயோகிக்க தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் சிலிண்டர் கையிருப்பு உள்ளவரை ஹோட்டல்கள் திறந்து வைக்கப்படும் எனவும், இன்னும் 2 நாட்கள் மட்டுமே சிலிண்டர்கள் இருக்கும் எனவும், இதனால் நாளை மறுநாள் முதல் சிலிண்டர் முழுவதுமாக கிடைக்கவில்லை என்றால் ஹோட்டல், டீ கடை மற்றும் உணவகங்கள் மூட வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் எலக்ட்ரிக் அடுப்புகள் மற்றும் விறகுகள் விலை உயர்ந்துள்ளதாகவும், இதனால் சமையல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஈபி செலவும் வரும், இதுல வந்து கணக்கு பார்த்தாச்சு. எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு ஃபோன் சார்ஜ் எப்படி பண்றோம் அவ்வளோ அந்த மாதிரி தான். கம்பி இது ராக்கெட் அடுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் மூலியமா வந்து பண்றது. விறகு போடணும், போட்டாலும் நம்மளுக்கு இதில் வந்து லாபங்கள் இருக்கு கேஸ்னால. இப்போ இருக்கிற கேஸ் இதில் கட்டுப்படியே ஆகலை. இப்போ கேஸும் டிமாண்ட் ஆகுது. இதை எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் தான் என்னுடைய மேன் பவர் பண்ணுறாங்க. ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், எல்லா ஹோட்டல்லையும் கேஸ் கட்டுப்படி ஆகலைன்னு எப்போ வேணாலும் வரலாம்னு சொன்னாங்க. முன்கூட்டியே நாங்கள் போட்டோம். இது வந்து ஸ்டீமர் சாப்பாட்டுக்கு, பிரியாணிக்கு, அவியல் முட்டைக்கு, இட்லிக்கு எல்லாமே பண்ணலாம். இதில் வந்து விறகு, பொட்டு, மரத்தோட சக்கை வருதுல்ல, அது போடலாம். இதுக்கு வந்து செலவுங்க கம்மி தான். 4 கிலோ போட்டாலே போதும். அந்த ஹீட்டு ஏறி ஃபுல் அந்த ஹீட்லேயே வந்து நைட்டு வரைக்கும் ரன்னிங்லேயே இருக்கும். இதனால எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. கேஸ் கார்டு தட்டுப்பாடு. ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் இதுவே வந்து முன்னாடியே வந்து வியாபாரமும் பாதிக்கக்கூடாது, எங்களை நம்பி இருக்கிற லேபர்ஸும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி நான் ஆரம்பித்தது. இப்போ ஸ்டீமர் வந்து எல்லா இதுலேயும் இருக்குது. கேண்டீன்லேருந்து எல்லாருக்கும் வச்சுருக்காங்க. அதில் கேஸ்லேயும் இருக்குது, இந்த மாதிரி விறகுலேயும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்டீமர் இல்லைடா, விறகடுப்பு தூக்கி இங்கே வந்து வச்சாங்க, திருப்பி எடுத்துன்னு போயிட்டாங்க. எடுத்து வந்து வைக்க சொல்லு.